Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு ஃப்ரீ ஆரி கிளாஸ் டே 7. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் ஹியரிங் போன் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், எப்படி போடணும், எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நம்ம வீடியோவில் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை டெமோவாக பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டிச்சை ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி 2 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நம்ம கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டோம்னா அதே மாதிரி கீழேருந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அந்த ஸ்டிச்சை அப்படியே மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஸ்டிச் போட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் போடணும். அப்புறம் அதுக்கு ஆப்போசிட் சைடு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு திருப்பி அந்த ஸ்டிச்சை அப்படியே கீழே லைனுக்கு கொண்டு வரணும். இப்போது நான் இந்த ஸ்டிச்சை உங்களுக்கு லைனை விட்டு மேலே கீழே தான் போட்டிருக்கேன். ஏன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு கிளியராக தெரியும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் நம்ம போடும்போது கரெக்டாக அந்த லைனில் தான் போடணும். நீங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லைனை விட்டு கொஞ்சம் மேலேயும் கொஞ்சம் கீழேயும் அந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி இந்த ஸ்டிச்சை நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஸ்டிச்சை நம்ம கிளாத்தில் ட்ரை பண்ணலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 2 சில்க் த்ரெட்டு ரெட் கலரில் எடுத்துருக்கிறேன். 2ம் ஒரே கலரில் தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் அயன் நீடில் எடுத்துருக்கிறேன். அயன் நீடில் த்ரெட் நீடில் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம இந்த மாதிரி 2 லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு இந்த லைனில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சில்க் த்ரெட்டில் எப்போதும் போல் ஒரு எண்டு நாட் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எண்டு நாட் போடும்போது கொஞ்சம் பெருசாகவே போடுங்க. அப்படின்னா தான் நம்ம கிளாத்தில் குத்தி எடுக்கும் போது வெளியில் வராமல் இருக்கும். இப்போது நம்ம இந்த ஸ்டிச்சை இப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நூலை எடுத்துட்டு அதை அப்படி பின்னால் நம்ம எப்போதுமே ஒரு லாக் ஸ்டிச் போடும். அந்த மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த ஸ்டிச்சை அப்படியே அந்த லைனுக்கு கிராஸாக கொண்டு போய் மேலே உள்ள லைனில் ஒரு ஸ்டிச் போடணும். அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுறோம். இப்போது இந்த ஸ்டிச்சை அப்படி பேக் சைடு, அதாவது ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு அந்த செயினை கொஞ்சம் லென்த்தியாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்டிச் நம்ம போடுறோம். போட்டுட்டு திருப்பியும் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். இப்போது இந்த ஸ்டிச்சை அப்படி நம்ம கீழே உள்ள லைனுக்கு எடுத்துகிட்டு வரோம். கிராஸாக தான் எடுத்துகிட்டு வரணும். ஜிக்ஸாக் போட்ட அதே மெத்தட் தான். ஸ்டிச் போடுறோம். போட்டு எடுத்துகிட்டு த்ரெட்டை பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுறோம். அதாவது குட்டி செயின் ஸ்டிச் போடுறோம். அதை அப்படி பேக் சைடு, அதாவது ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்டிச் போட்டு அதுலேயும் பக்கத்துலேயும் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுறோம். போட்டு மறுபடியும் இந்த லைனை நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே கிராஸாக கொண்டு போகிறோம். இந்த லைன் சேம் லென்த்தில் போடுங்க. அதுமாரி சேம் டிஸ்டன்ஸில் கேப் விட்டு போடுங்க. ஒன்று பெருசு ஒன்று சிறுசு போட்டிங்கன்னா இந்த ஸ்டிச் அந்தளவுக்கு நீட்டாக இருக்காது. இப்போ பாருங்கள், திருப்பியும் அதே மாதிரி போட்டு லாக் ஸ்டிச் போட்டு திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம், கீழே உள்ள லைனுக்கு கிராஸாக கொண்டு போகிறோம். கிராஸாக கொண்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு அப்புறம் அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் கொண்டு த்ரெட்டு போடுறோம். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டியாக நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். நீங்கள் லாக் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னால் அந்த செயின் கொஞ்சம் லென்த்தியாகவே எடுத்துக்கோங்க. திருப்பியும் பாருங்கள், இதே மாதிரி போடுறோம். இப்போ இந்த ஸ்டிச்சை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு பார்டர் ஸ்டிச் தான். அப்போ நம்ம ப்ளவுஸோட நெக் பார்டருக்கு யூஸ் பண்ணலாம், ஸ்லீவோட பார்டருக்கு யூஸ் பண்ணலாம். கிட்ஸு ட்ரெஸ்ஸு நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் அதுலேயும் ஒரு சிம்பிள் டிசைனாக போடலாம். இப்போ இந்த டிசைனை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் இதில் பீடு கூட நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அது எப்படின்னா, இந்த லாக் ஸ்டிச் போடுறோமா, போட்டுட்டு இந்த இதில் ஆப்போசிட் சைடு கொண்டு போகிற அந்த லாங் செயின் ஸ்டிச்சில் பீடு வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு லாக் போட்டோம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப கிராண்டாக தெரியும். நீங்கள் அந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். அது நம்ம பீட் ஸ்டிச்செல்லாம் பார்த்துட்டு அப்போது உங்களுக்கு இந்த இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம இருக்கிற லைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் போட்டு எடுத்து கொண்டு வர போகிறோம். தெளிவாக பாருங்கள். கிராஸாக எடுத்துகிட்டு வரோம். எடுத்துகிட்டு கீழே இருக்க லைனில் ஸ்டிச் போடுறோம். அப்புறம் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுறோம். திருப்பியும் அங்கேயும் ஆப்போசிட் சைடு ஒரு லைனை கொண்டு வரோம். இந்த லைனில் தான் நம்ம பீடு வச்சு போட்டால் இன்னும் நல்லா கிராண்ட் லுக்கு கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வாங்க.
இந்த மாதிரி போட்டு நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். த்ரெட்டை ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுக்காதீங்க, த்ரெட்டு கட் ஆகும். அதனால் ரொம்ப ஸ்மூத்தாக எடுங்க. டென்ஷன் வந்து கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் ரொம்ப நீட்டாக வரும். அதுமாதிரி கிளாத் வந்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் அந்த ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ லாஸ்ட்டு ஸ்டிச் போடுறோம். க்ராஸாக கொண்டு போயிட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு, அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு செயின் ஸ்டிச்சு, அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு க்ராஸாக கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டிச் முடிக்க போகிறோம். இங்கே நம்ம எப்போதும் போல் ஒரு எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச்சை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் ஒர்க்கை எனக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு டிஎம் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஐடியை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதுமாதிரி நம்மளோட ஃப்ரீ ஆரி கிளாஸோட வீடியோ 1லேருந்து 6 வரைக்கும் பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்கும் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் செக் பண்ணிக்கோங்க. பிகினராக இருக்கிறவங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் வாங்கணும், அந்த மெட்டீரியலோட நேம் என்ன அப்படிங்கிறது தெரியலைன்னா நம்மளோட சேனலில் ஃபுல்லாக மெட்டீரியல்ஸ் நேம் அண்டு டீட்டெயில்ஸோடு அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் இது போல் நம்மளுடைய ஃப்ரீ ஆரி எம்ப்ராய்டிங் கிளாஸை நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்த கிளாஸில் நம்ம இன்னொரு ஸ்டிச்சோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.